நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் ஏன் அதிகாலையில் எழலை அப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கி நான் கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் ஏன் அதிகாலையில் எழவில்லை என்றால் வாழ்க்கையில் உங்களுக்கு பயமில்லை என்று அர்த்தம். வருங்காலத்தை பற்றிய பயமில்லை, இலக்கு அப்படின்னு ஒன்றும் உங்களுக்கு இல்லவே இல்லை, ரொம்ப சுகமாக வாழ்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இரவு எவ்வளவு நேரம் நீங்கள் மொபைல் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் மொபைல் பார்க்குறீங்க. அதிகாலையில் உங்களால் எந்திரிக்க முடியல, நல்லா ஒரு 7 மணி வரைக்கும் தூங்குறீங்க. அதற்கு பிறகு அடிச்சுக்க பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை பார்க்குறீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பிறவியில் உங்களால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த வகைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சி மையத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய பயிற்சி மையத்தை சார்ந்தவர்களுக்கு அது தெரியும். அதனால் உங்களுக்கு ஜெயிக்கணும் அல்லது ஓடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. அதிகாலை எழுங்க. அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் சூரியன் தங்கத்தட்டில் தாம்பூலம் ஏந்தி கொண்டு உங்களை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான், நீங்கள் தான் அவனை கண்டுகொள்வதே இல்லை அப்படின்னு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இயற்கை உங்களை எழுப்புவதற்காகத்தான் அதிகாலையில் குயிலை கூட அனுப்பி வைக்கிறது. ஆனால் இதை எதையுமே நாம் சட்டை பண்ணாமல் உறங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்கான உறக்கமாக மாறிவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை விழிப்போடு மாறணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை ஒரு கனவோடு மாறணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வைங்க, உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை வைங்க, அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. போட்டிகள் ரொம்ப ரொம்ப அதிகம். போட்டிகள் நிரந்தரம். ஆனால் அதில் போட்டி போடக்கூடிய நீங்கள் தான் தற்காலிகமானவர்கள். போட்டிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ கடந்த 2022 காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் போட்டிகளில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சு உள்ளே போயிட்டாங்க. இப்போ அதற்கு அடுத்த கட்டத்தில் யாரால் ஜெயிக்க முடியலையோ இப்போ அவங்க போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வில் யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க போட்டியை விட்டு வெளியில் போயிடுவாங்க ஜெயிச்சு. அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அடுத்து மீண்டும் அந்த போட்டிக்கு தயாராவாங்க. ஆக மொத்தம் போட்டிகள் எப்பொழுதுமே நிரந்தரம்தான். அதனால் உங்களிடம் வாழ்க்கையை பற்றிய பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும். ஏற்கனவே இது நாள் வரைக்கும் நீங்கள் சுக வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இன்றிலிருந்து இப்பொழுதிலிருந்து அதிகாலையில் விழிக்கத் தொடங்குங்கள். அதிகாலை மிகப்பெரிய ஒரு வரம். அதனால் அந்த அதிகாலையில் விழித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்திற்கு தயாராகுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் தானாக வரும். வாழ்த்துக்கள்.